ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வெளியான ஆவேசம் அப்படின்ற ஒரு படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தோட கதை என்னென்னு பார்த்தோன்னா, கேரளாவிலேருந்து ஒரு 3 பாய்ஸ் பெங்களூரில் உள்ள ஒரு காலேஜுக்கு படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற குட்டி அப்படின்ற ஒரு சீனியரால் அவங்க ரேகிங்க்கு உள்ளாகப்படுறாங்க. ஸோ அதுக்காக அந்த 3 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்கள 3 பேர் சேர்ந்து அந்த குட்டியன்ற அப்படின்றவரை திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே ஏரியாவில் உள்ள ஒவ்வொரு பாராக போய் அங்கே உள்ள ஒரு பெரிய ரவுண்ட் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பாரில் ஒரு ரெண்டமாக ஒரு ரங்கன் அப்படின்ற ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெரிய வருது அவர் தான் ரொம்ப பெரிய ரவுடி அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ரங்கன் அப்படின்ற கேரக்டரோட பழகுறாங்க. க்ளோஸாக பழகி குட்டி அப்படின்றவரை ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஆக்சுவலி இந்த கதை இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது இன்டர்வலோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வர இந்த செகண்ட் ஹாஃப் செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான். இதிலேருந்து ஒரு கண்டினியூஸாக தான் போகும். பட் இந்த மொத்த கதை ஃபஸ்ட் ஹாஃப் உள்ளே முடிஞ்சிடும். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் சிலருக்கு ஒரு லேகிங்காக தெரியலாம், ஒரு அன்வான்டாக தெரியலாம். எனக்கு படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கலை. படம் ரொம்ப என்கேஜிங்காக தான் போயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்துடைய நரேஷன் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே கூட சொல்லியே ஆகணும். அது ஒரு ஃபுல் ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு படம். பட் அதை ஒரு மேக்ஸிமம் ஹியூமரை இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிறது தான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துடைய டேரக்டர் ஜீத்து மாதவன். இவருடைய ஃபஸ்ட் ஃபில்ம் 2023 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரோமஞ்சம் அப்படின்ற படம். ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எவ்வளோ ஹியூமராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஹொரர் மூவியை ரொம்பவுமே ஒரு ஹியூமராக செம்மையாக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமர் சேர்த்து ஒரு என்டர்டெய்னராக செம்மையாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பிக் அப்ரிஷியேஷன் போய் சேர்ந்தே ஆகணும். அண்ட் இதை தாண்டி அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக நடித்த அத்தனை பேருடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். குறிப்பாக ஃபாஃபா, இந்த கேரளாவிலேருந்து வர 3 பாய்ஸ் அண்ட் இது இல்லாமல் அந்த குட்டின்னு வர சீனியரும் அவருடைய கேங்ஸ் பர்சன்ஸும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாசிலுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லி 2 கேரக்டர் வரும். அம்பன் ஒரு கேரக்டர், ஒரு வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர். அது இல்லாமல் அவருடைய கேங்கில் ஒரு ட்வின்ஸ் 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி படத்தில் நடித்த எல்லாருமே செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கண்டிப்பாக 3 பாய்ஸுமே ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தான்னு தான் சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபாசில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒருத்தருடைய பேர் வரும்போதே எல்லாருக்கும் இன்ட்ரடியூசிங் ஃபர்ஸ்ட் ஃபாசிலுக்கு மட்டும் ரீஇன்ட்ரடியூசிங்னு வரும். ஸோ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி ரீஇன்ட்ரடியூசிங் போடுறாங்க அப்படின்னு தான் யோசிச்சுக்கிருந்தேன். பட் படம் தொடங்கினோடனே ஃபர்ஸ்ட் ஃபாசில் என்ட்ரி வராது. தொடங்கி ஒரு 10 ஹவருக்கு அப்புறம் தான் அவருடைய என்ட்ரின்னு சொல்லணும். ஸோ என்ட்ரி ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் என்ட்ரியாக இருக்கும். படம் தொடங்கியதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஃபாசில்னு அப்படி ரொம்ப ஹியூமராக தான் போய்கிட்டு இருக்கும். பட் கடைசி படம் முடிகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட் ஃபாசில் கேரக்டருக்கு. எப்படின்னா 2018ஆம் ஆண்டு கும்பலாங்கி நைட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு மலையாளத்தில். அது பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபாசில் கிளைமேக்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்திருப்பார், சம்மி ஹீரோடா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கு தான் அவங்க ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. கேங்ஸ்டர் இவ்வளோ ஒரு ஹியூமராக, ஒரு ஆக்ஷன் ப்ளாக்காக, ஒரு எமோஷ்னலாக கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் டச் ஒன்றும் இருக்குது. பட் எனக்கு அது ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு அப்ரிசியேஷனும் கண்டிப்பாக டேரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கிரேட் அப்ரிசியேஷன் போயே ஆகணும். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபாசிலுக்கு கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன் போய் ஆகணும். ஏன்னா இந்த ரோலை வேறு எந்த ஆக்டர் எடுத்து பண்ணாலும் இவ்வளோ நல்லா வந்திருக்குமான்றது ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு லோக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது இல்லாமல் அவருக்கு அம்பன் ஒரு கேரக்டர் வரும். ஃபர்ஸ்ட் ஃபாசிலுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அதுதான். அவர் தான் ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாசிலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். எல்லாமே செய்வார், உயிரை கூட கொடுப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். உண்மையாகவே அவரும் அந்த ரோலை செம்மையாக பண்ணியிருப்பார். அண்ட் இதை தாண்டி இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக இது டெக்னிக்கலி ரொம்பவுமே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு படங்க. இந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், லைட்டிங், கலரிங்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே உண்மையாகவே ரொம்ப செம்மையாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபருக்கு கண்டிப்பாக ரொம்பவுமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் போய் செய்யணும்னா சுசிம் ஷியாம் சாரோட மியூசிக்
பிஜிஎம்முமே செம்மையாக தான் இருக்கும். அது இல்லாமல் சாங்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு சாங்ஸுமே ஒவ்வொரு வைப் மெட்டீரியல் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் ஒரு லூப் மோட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தரமான சாங்ஸ். பிஜிஎம்மே ரொம்ப செம்மையாக தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லி நான் படத்தில் பெரும்பாலான சீன்ஸ் வந்து நைட்டில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான நல்ல லைட்டிங்லாம் பண்ணி நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி முதலே சொன்ன மாதிரி இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஹியூமராக போகும். பட் செகண்ட் ஹாஃப் தொடங்கி அந்த கடைசி 20 நிமிஷம் வர மட்டும் கொஞ்சம் ஹியூமர் அவ்வளோ பெருசாக இருக்காது. கொஞ்சம் ஒரு சீரியஸ் மூட்டில் தான் போகும். ஸோ அது வந்து சிலருக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியோ லேக் ஆகிற மாதிரியோ ஒரு ஃபீல் வரலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். டெஃபினெட்லி ஒரு வொர்த் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லும். இந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைமில் மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பார்த்த வரைக்கும் இன்னும் தமிழ் டப்பிங் அவைலபிளாக வரல. பார்க்கணுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கலாம். நீங்கள் இந்த அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. இது வந்து செக்ஷுவலி அப்படி எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. பட் ரத்தம் உள்ள மாதிரியான சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் பிளாக்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கிரெடிட்ஸ் போய் சேரணும். ரொம்பவுமே ஒரு ஸ்டைலாக மாஸான ஒரு செம்மையான ஒரு கோரியோகிராஃபி. அண்ட் ஸ்பெஷலி அந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும் ஃபஹத் ஃபாசிலுக்கு. அதில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃப்ளாஷ்பேக் தான். பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றும் காட்டாமல் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கட்டில் ஆக்ஷன்லாம் முடிஞ்சு ரத்தத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். கண்டிப்பாக அதில் வந்து எடிட்டிங் கண்டிப்பாக உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த எடிட்டருக்கும் அந்த சீனில் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் போய் சேர்றோம். ஸோ நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து எல்லா டைப்பான ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஹியூமர் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஃபஹத் ஃபாசில் என்ட்ரி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செம எங்கேஜிங்காக போகும். எங்கேஜிங் அப்படின்னு சொல்ல விட ரொம்ப ஃபன்னாக போகும் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஒரு சீன் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த சீனில் ஒரு ஹியூமரை வச்சு விட்ருவானுங்க. ரொம்பவுமே ஒரு செம்மையாக இருக்கும் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கான ஒரு தரமான படம் இது. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்னென்னு கண்டிப்பாக இந்த மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அமேசான் ப்ரைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படம், வொர்த் வாட்ச் ஆனது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன வேலையுமே நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.